வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது பார்வை நிகழ்ச்சியுடன். தற்போது தமிழ் மக்கள் மத்தியில் பிரதான பேசு பொருளாக இருக்கின்ற ஒரு விஷயமாக எது காணப்படுகின்றது என்று சொல்லி சொன்னால், புதிய அரசியல் ஜாப்பு உருவாக்கத்தின் ஊடாக தமிழ் மக்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்குமா, அதனை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வழங்குவார்களா என்பது தொடர்பில் தான் உரையாடல்கள் காணப்படுகின்றன. இது தொடர்பில் தான் இன்று நாம் ஆராய இருக்கின்றோம். கடந்த வருடம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், கஜேந்திரகுமார் அவர்கள் ஸ்ரீதரனையும் செல்வம் அடைக்கலநாதன் அவர்களையும் சந்தித்திருந்தார். எதற்காக சந்தித்திருந்தார் என்று சொல்லி சொன்னால், புதிய அரசியல் ஜாப்பு உருவாக்கம் தொடர்பில் தான் அவர் அந்த கலந்துரையாடலை மேற்கொண்டிருந்தார். இந்த கலந்துரையாடலின் பிரதான நோக்கமாக காணப்பட்டது என்னன்னு சொல்லி சொன்னால், புதிய அரசியல் ஜாப்பு உருவாக்கிக்க தமிழ் மக்கள் எவ்வாறான ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும், அந்த புதிய அரசியல் ஜாப்பில் அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து ஒருமித்த கருத்தினை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஸ்ரீதரனிடமும் செல்வம் அடைக்கலநாதனிடமும் கோரிக்கை முன்வைத்ததாக தகவல்கள் வெளியாகி இருந்தன. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உருவாக்குகின்ற புதிய அரசியல் ஜாப்பில் இணைந்த வடகிழக்கில் சுயாட்சி தீர்வை தமிழ் மக்களுக்கு அளிக்க வேண்டும் என்ற மாதிரியான ஒரு கோரிக்கையை சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் வெளிப்படுத்தியிருந்தார். அதுதான் தமது கட்சியின் நிலைப்பாடாக காணப்படுகின்றது சொல்லியும் அவர் கூறியிருந்தார். எங்கள் எல்லோருக்குமே தெரியும், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சியை கைப்பற்றும் போது அவர்கள் கூறிய பிரதான கோஷமாக இருந்தது என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு மாற்றத்தை தாங்கள் உருவாக்க போகின்றோம் என்று சொல்லி சொன்னார்கள். மாற்றம் என்றால் என்ன? வெறுமென பொருளாதார பிரச்சனைகளுக்கும் ஊழலுக்கும் எதிரான ஒரு மாற்றமா, அல்லது 75 வருட காலமாக புரையோடி போயிருக்கின்ற இந்த இனப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வினை கொடுப்பார்களா என்ற வாரியான பல கேள்விகள் எங்கள் மத்தியில் எழுந்தன. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அதுல தமிழ் மக்கள், அதுலயும் குறிப்பாக வடக்கு தமிழ் மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு அளித்ததற்கு ஒரு பிரதான காரணம் கூட என்னன்னு சொல்லி சொன்னால், எப்படியாவது இவர்கள் எங்களுக்கான ஒரு தீர்வினை வழங்குவார்கள், அதாவது தமிழ் மக்கள் இனப்பிரச்சனைக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஒரு தீர்வினை வழங்குவார்கள் என்று சொல்லி அவர்கள் எதிர்பார்த்தார்கள். போதும் அந்த எதிர்பார்ப்பில் தான் அவர்கள் இருக்கின்றார்கள். இந்த நிலையில் இப்போது தமிழ் கட்சிகள் அனைத்துமே ஒருமித்த குரலில் ஒரு கோரிக்கையை முன்வைக்க ஆரம்பித்திருக்கின்றன. இந்த கோரிக்கை தற்போது தமிழ் மக்களின் பிரதான கட்சியாக காணப்படுகின்ற தமிழரசு கட்சியில் இருந்தும் வெளிப்படுவதை நீங்க அவதானிக்கக்கூடியதா இருக்கின்றது. குறிப்பாக அண்மையில தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினராக காணப்படுகின்ற ஸ்ரீதரன் அவர்கள் ஒரு முக்கியமான கருத்தினை தெரிவித்திருந்தார். என்னன்னு சொல்லி சொன்னால், தமிழ் கட்சிகள் தீர்வு விடயத்தில் ஒரு நிலைப்பாட்டுக்கு வர வேண்டும் என்ற மாதிரியான ஒரு கருத்தினை முன்வைத்திருந்தார். 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிவடைந்ததன் பிற்பாடு கிட்டத்தட்ட 15 வருடங்கள் ஆகின்றன. இந்த 15 வருடங்களும் தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வு கிடைக்காததற்கு பிரதான காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், தமிழ் கட்சிகளுக்கு இடையில் ஒற்றுமை காணப்படவில்லை. அனைவருமே ஏதோ ஒரு வகையில் அதிகார போட்டி என்ற மாயையில் சிக்கி சிதைவடைந்து போனார்கள். ஆனால் தற்போது ஒன்றிணைய வேண்டும் என்ற எண்ணம் அவர்கள் மத்தியில் உருவாகி இருக்கின்றது. அரசியல் ஜாப்பு விடயத்தில் அனைத்து கட்சிகளும் ஒருமித்த குரலில் செயற்பட வேண்டும் என்று கூறுகின்ற இவர்கள் இனி வரப்போகின்ற மாகாண சபை தேர்தலாக இருக்கட்டும் அல்லது உள்ளூராட்சி மன்ற தேர்தலையாவது ஒற்றுமையுடன் செயற்படுவார்களா என்பது ஒரு பிரதான கேள்வியாக காணப்படுகின்றது. இவ்வாறான சூழ்நிலையில் இவர்கள் இந்த தீர்வு விடயத்தில் ஒற்றுமையாக செயற்படுவார்களா என்பதும் பலருக்கு ஒரு ஐயமாகவே காணப்படுகின்றது. ஏனென்று சொல்லி சொன்னால், பெரும்பான்மையான புத்திஜீவிகள் என்ன நினைக்கின்றார்கள் சொல்லி சொன்னால், இந்த கட்சிகளுக்கு பின்னால் வேறு ஒரு நாட்டின் தலையீடு அல்லது ஒரு பாதிப்பு காணப்படுவதாகவும், அந்த நாடுகளின் கைப்பொம்மையாகத்தான் இவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டும் இருக்கின்றது. இவ்வாறான சூழ்நிலையில் தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வினை பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் இவர்கள் ஒன்றிணைந்து ஒருமித்த குரலில் தமிழ் மக்களுக்கான தீர்வினை வலியுறுத்த வேண்டும் என்பதே பெரும்பான்மையான தமிழ் தேசிய பற்றாளர்களதும் உணர்வாளர்களதும் கோரிக்கையாக இருக்கின்றது. வருங்காலத்தில் இவர்கள் எவ்வாறான நிலைப்பாட்டை எடுக்கப் போகின்றார்கள், தமிழ் கட்சிகள் ஒருமித்த குரலில் ஒன்றிணைவார்களா இல்லையா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மீண்டும் இதுபோன்ற ஒரு சமகால அரசியல் பார்வையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் பிரஜீவன் ராம்.